Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 32 தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first question படிச்சிடலாம். Okay. A product passes through two distinct processes A and B. So டோட்டலா வந்து two processes வந்து இருக்கு. ஓகேவா? So A and B. And then two finished stock. So B process முடிச்ச உடனே அது வந்துட்டு finished stock போயிடுது. Then the normal wastage of each process is as follows. So process A க்கு வந்து 3% wastage கொடுத்திருக்காங்க. Process B க்கு வந்து 5% wastage. Wastage of process A was sold at rupees 0.50 each. So per unit வந்து 0.50 வந்து சேல் பண்ணிருக்காங்க ஸ்கிராப் வேல்யூ. அண்ட் ஃபார் ப்ராசஸ் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 rupee per unit சொல்லிட்டாங்க. 10,000 units were introduced into process A at a cost of 2 rupees per unit. So 10,000 units வந்து இன்புட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. 2 rupees ஈச்னு சொல்லிட்டாங்க. The other expenses were as follows. So other expenses வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. Sundry materials, wages, overheads எல்லாமே கொடுத்துட்டாங்க. தென் ஆக்சுவல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 அண்ட் ப்ராசஸ் பிக்கு வந்து 9,100. ப்ரிப்பேர் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்ல வந்து இன்புட் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 10,000. ஈச் யூனிட் வந்து 2 rupeesன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10,000 into 2, 20,000. Then sundry materials, wages and expenses. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,000 வந்து மெட்டீரியல்ஸ், 10,000 வந்து wages and 2,100 வந்து overhead expenses. 2,000, 10,000 and 2,100. 2,000, 10,000, 2,100. ஓகே, டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 34,100. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000. ஸோ இது வந்து யூனிட்ஸ், நாட் கேஜிஸ். சரிதான்? ஓகே. தென் நம்ம வந்து நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கணும். நார்மல் லாஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 3% வந்து ப்ராசஸ் ஏவோட நார்மல் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ 3%. ஸோ 10,000ல 3% வந்து 300. ஸோ ஈச் யூனிட் வந்து எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க? 0.50. ஸோ 300 into 0.50 பண்ணோம்னா நமக்கு 150 வரும். இது வந்து ரெக்கவரபிள் அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராசஸ் பிக்கு எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ப்ராசஸ் பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அவுட்புட் 9,500 தான் ப்ராசஸ் ஏல இருந்து பிக்கு போகும். கரெக்டா? ஸோ பை ப்ராசஸ் பி அக்கௌண்ட் 9,500. நவ் 10,000 வந்து நம்ம இன்புட் கொடுத்தோம். கரெக்டா? அதுல அவுட்புட் 9,500 வந்திருக்கு. தென் ரிமைனிங் 300 வந்து நார்மல் லாஸ் ஆயிருக்கு. அப்போ 200 வந்து அப்நார்மல் லாஸ். கரெக்டா? ஸோ 10,000 minus 9,500 minus 300 is 200. ஸோ 200 வந்து அப்நார்மல் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அப்நார்மல் லாஸ் தான் எவ்வளோ அமௌண்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒர்க்கிங் நோட் போடணும். ஸோ ஒர்க்கிங் நோட் 1. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ? 34,100 மைனஸ் அதில் நமக்கு வந்துட்டு எவ்வளோ நம்ம நார்மல் லாஸ்ல ஸ்கிராப் வேல்யூ ஏர்ன் பண்ணியிருந்தோம்? 150. 34,100 minus 150 divided by total input எவ்வளவு கொடுத்தோம்? 10,000 units. அதுல வந்து எவ்வளவு நார்மல் லாஸ் ஆச்சு? 300. ஓகேவா? ஸோ 34,100 minus 150 பண்ணா எவ்வளவு வருது? 2,100 minus 150 just 33,850. That's 150 which is 33,950 வருது. 33,950 divided by 10,000 minus 300 வந்து நமக்கு 9,700. So 33,950 divided by 9,700 பண்ணோம்னா நமக்கு 3.50 வருது. rupees 3.50. ஓகேவா? ஸோ 3.50 தான் வந்துட்டு நமக்கு per யூனிட்டுக்கான அமௌண்ட். ஸோ per யூனிட் 200 யூனிட்ஸ் டோட்டலா 200 into 3.50. 200 into 3.50 which is 700. ஓகேவா? ஸோ 700 வந்து நார்மல் லாஸ் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராசஸ் பி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? 34,100 minus 150 minus 700 which is 33,250.
ஸோ ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட்ல இருந்து பி அக்கௌண்ட்டுக்கு 9500 யூனிட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதோட அமௌண்ட் வந்து 33,250. காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் அமௌண்ட் 33,250 டிவைடட் பை டோட்டல் அவுட்புட் 9,500 which is 3.50. ஸோ இப்போ ப்ராசஸ் ஏல இருந்து பிக்கு வந்து எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை ஃபர்ஸ்ட் போட்டணும். டு ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் 9,500 அமௌண்ட் வந்து 33,250 போட்டாச்சா. அது வந்து ஏல இருந்து பிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. தென் பியோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பியோட எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்கு? 3,000, 16,000, 2,375. 3,000, 16,000, 2,375. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு பின்னி அவுட்புட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9,100 யூனிட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டா கொடுத்துருக்காங்க. 9,100. நார்மல் லாஸ் வந்து நமக்கு 5%. 5% வந்து நமக்கு நார்மல் லாஸ் ஆகுது. ஒரு யூனிட் வந்துட்டு 1 ரூபிக்கு சேல் பண்றாங்க இந்த லாஸ் ஆன யூனிட்ஸ். ஸோ 9,500ல 5% வந்து நார்மல் லாஸ் 475. ஸோ 475 into 1 475. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு பாருங்க டோட்டல் நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. 475 பிளஸ் 9,100 வந்து 9,575 வந்திருக்கு. கரெக்டா? அப்ப 9,575 வந்திருக்கு. இன்புட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 9,500 தான் கொடுத்துருக்கோம். அப்ப 75 வந்து எக்ஸஸா வந்திருக்கு. இப்போ இது வந்து என்னது? அப்நார்மல் கெயின். ஸோ 9,075 நம்ம வந்து அவுட்புட் வந்திருக்கு. இன்புட் வந்து 9,500 தான் வந்திருக்கு. அந்த எக்ஸஸ் 75 வந்து நமக்கு அப்நார்மல் கெயினா நம்ம வந்து டெபிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். கெயின் எப்பயுமே டெபிட் சைட்ல வரும், லாஸ் எப்பயுமே கிரெடிட் சைட்ல வரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து 75 வந்து கெயின் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கெயினோட அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ சேம் ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட் 2. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு 54,625 மைனஸ் எவ்வளவு நம்ம வந்து ஸ்கிராப் வேல்யூ ஆன் பண்ணியிருக்கோம்? 475 டிவைடட் பை எவ்வளவு நம்ம இன்புட் கொடுத்தோம்? 9,500 மைனஸ் அதுல எவ்வளவு நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு? 475. 54,625 மைனஸ் 475 பண்ணோம்னா நமக்கு வந்து 54,150 வருது. டிவைடட் பை 9,500 மைனஸ் 475 பண்ணோம்னா நமக்கு வந்து 9,025 வருது. ஸோ 54,150 டிவைடட் பை 9,025 பண்ணோம்னா நமக்கு வந்து 6 rupees வரும். ஓகேவா? ஸோ 6 rupees தான் கெயினோட per யூனிட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளவு கெயின் வந்திருக்கு? 75 யூனிட்ஸ் வந்து நமக்கு கெயின் வந்திருக்கு. ஸோ 75 into 6 450 வந்து நமக்கு டோட்டல் அப்நார்மல் கெயினோட அமௌண்ட். கரெக்டா? இப்போ வந்து காஸ்ட் எவ்வளவு வருது டோட்டலா? 55,075. அதாவது 33,250 பிளஸ் 3,000 பிளஸ் 16,000 பிளஸ் 2,375 பிளஸ் 450 பண்ணோம்னா நமக்கு வந்து 55,075 வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 55,075 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ அமௌண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 54,600 வந்து ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 54,600 டிவைடட் பை 9,100 பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் பர் யூனிட் 6 rupees. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.